வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து 7th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய போயம், அதை எழுதின ஆத்தர்ஸோட ஷார்ட்கட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போயம் பாருங்கள், த கம்ப்யூட்டர் ஸ்வாலோட் கிராண்ட்மா. அந்த போம் எழுதினவங்களோட பேர் நமக்கு கொடுக்கல, அதனால் இதை வந்து அனானிமஸ் போம்னு சொல்கிறோம். ஓகேவா? அனானிமஸ் அப்படின்றது நேம் கிடையாது, அது வந்து எழுதினவங்க யாருன்னு தெரியல. ஓகேவா? அதனால் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா அனானிமஸ் போம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், த லிசனர் அப்படின்ற போம், அதை எழுதினவங்க வால்டர் டி லா மேர். வால்டர் டி லா மேர். வால்டர் வெற்றிவேல்னு ஒரு மூவி இருக்குது, அந்த மூவியோட சாங்லாம் லிசன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். சரியா? அப்போ லிசனர் ஞாபகம் வச்சுக்கோங்க, வால்டர். அடுத்தது பாருங்கள், யுவர் ஸ்பேஸ். இந்த போம் எழுதினவங்க யாருன்னா டேவிட் பேட்ஸ். டேவிட்டுக்கு ஸ்பேஸ்க்கு போக ரொம்ப ஆசையாக இருக்குது, டேவிட்டுக்கு ஸ்பேஸ்க்கு போக ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த போம் பாருங்கள், த ஏஜ் ஆஃப் சிவல்ரி. அதை எழுதினவங்க யாருன்னா சார்ஜ் க்ரொக்கோஸ். இங்கே பாருங்கள், ஏஜ் இருக்குது, இங்கே சார்ஜ் இருக்குது. அப்போ சார்ஜுக்கு வந்து என்ன ஆகுது, ஏஜ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த போம் பாருங்கள், வாண்டரிங் சிங்கர்ஸ். அதை எழுதினவங்க சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு ஒரு நல்ல சிங்கர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்த போம் பாருங்கள், கரேஜ். அதை எழுதினவங்க யார்? எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். ஓகேவா? ஆல்பர்ட் வந்து நல்ல கரேஜியஸ் பாய், நல்ல ஒரு தைரியமான பையன், கரேஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்த போம் பாருங்கள், அடுத்த போம் சீ ஃபீவர். சீ வந்து ஒரு பெரிய மாசான ஒரு பிளேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? சீ வந்து என்னது, ஒரு மாசான ஒரு பிளேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சீ மாஸ், நல்ல மாசான ஒரு ஃபீல்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சீ ஃபீவர், மாஸ் ஃபீல்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இதுக்கு முன்னால் பாருங்கள், நம்ம கரேஜ் போயம் பார்த்தோம். இந்த கரேஜ் போயம் எழுதினவங்க எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இதுக்கு முன்னால் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுலேயும் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட்டோட போம் ஒன்று பார்த்துருக்கோம். அது வந்து என்னென்னா டீம் ஒர்க். ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.